நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மேலும் ஒரு சிறுத்தை பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 4 சிறுத்தைகள் பிடிக்கப்பட்டதால் மக்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். வேம்பையாபுரம் பகுதியில் உலாவிய 3 சிறுத்தைகளை ஏற்கனவே வனத்துறை கூண்டு வைத்து பிடித்த நிலையில் தற்போது 4வது சிறுத்தையும் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியிருக்கிறது. தற்போது அணவன் குடியிருப்பு பகுதி அருகே உலாவிய மேலும் ஒரு சிறுத்தையும் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பிடிக்கப்பட்ட 3 சிறுத்தைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டன. தற்போது 4வதாக பிடிக்கப்பட்ட இந்த சிறுத்தையும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவதற்காக கொண்டு செல்லக்கூடிய பணி என்பது தொடங்கியிருக்கின்றது. வனத்துறையினர் தொடர்ச்சியாக கூண்டுகள் வைத்து சிறுத்தை பிடிக்கக்கூடிய பணி மேற்கொண்டார்கள். குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை மக்களை அச்சுறுத்தி வருவதாக உடனடியாக சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வனத்துறையினர் அங்கே முகாமிட்டு தொடர்ந்து கூண்டு வைத்து சிறுத்தை பிடிக்கக்கூடிய பணி மேற்கொண்டார்கள். அதனுடைய பலனாக இதுவரையிலும் ஏற்கனவே 3 சிறுத்தைகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அந்த 3 சிறுத்தைகளையும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டார்கள். தற்போது 4வது சிறுத்தையை தேடும் பணியானது மிக தீவிரமாக நடைபெற்றது. அந்த 4வது சிறுத்தையை தேடக்கூடிய பணியின் போது பல்வேறு இடங்களில் கூண்டு வைத்து 4வது சிறுத்தை நடமாடக்கூடிய பகுதியாக கண்டறிந்து அந்தந்த பகுதிகளில் கூண்டு வைத்து அந்த 4வது சிறுத்தை பிடிக்கக்கூடிய பணியை வனத்துறை தொடங்கினார்கள். அதற்கு பலனாக தற்போது 4வது சிறுத்தையும் வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியிருக்கிறது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள்.